ஹலோ கைஸ், இது பைத்தான் ஊப் சீரீஸில் காம்போசிஷனில் செகண்ட் வீடியோ. ஓகேங்களா? போன வீடியோவில் சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பார்த்தோம்னா, ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வேறு ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இது வேறு மாதிரியான கம்போசிஷன். இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது ஆத்தர் கிளாஸ், இது புக்கு. ஒரு புக்குக்குன்னா டைட்டிலு, ப்ரைஸு, ஆத்தரில் ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், லாஸ்ட் நேம் ஓகேங்களா? இப்போது இந்த 4 பேராமீட்டரும் இந்த புக்குக்கு தேவை. ஏன்னா இந்த புக்குக்குள்ளே ஆத்தரை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த புக்குக்கு இதெல்லாம் தேவை. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணியும் வாங்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, புக்குக்கு இதை க்ரியேட் பண்ணும்போது தனி ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஆத்தர் வச்சுட்டேன். இந்த ஆத்தருக்கு நான் ஒரு கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறேன், புக்கு உள்ள இருக்க யூஸ் பண்ணுறேன், புக்கு கிளாஸ் உள்ள யூஸ் பண்ணுறேன். நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது ஆத்தர், இது ஒரே வேலை தான் செய்யுது. இது என்ன, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்கு ஆத்தருக்கு எப்போ கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுதோ அப்போது இது வேலையை ஆரம்பிச்சிடும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்போது நீங்கள் இதை வந்து நம்ம தூக்கிட்டோம்னா இது ஆப்ஜெக்டாக தான் பிரிண்ட் ஆகும், அன்னோன் வேல்யூவாக பிரிண்ட் ஆகும். ஆனால் இது போட்ட பிறகு நமக்கு ஹியூமன் ரீடபிள் ஆப்ஜெக்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்றது நமக்கு படிக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரிசல்ட்டில் பார்ப்பீங்க, அவுட்புட்டில் பார்ப்பீங்க. ஸோ இதை ஹோல்டில் வைங்க. ஓகே, இப்போது இந்த புக்கு கிளாஸ்க்குள்ளே, இந்த புக்கு கிளாஸ்க்கு எங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், இங்கே அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் 1. இது வந்து டைட்டில், அடுத்து ப்ரைஸ் 39 ப்ரைஸ். இந்த ஆத்தரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஆத்தர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதுக்குள்ளே வச்சுட்டேன். எந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ எனக்கு தேவையான இந்த லியோ டால்ஸ்டாயும் இப்போ இந்த ஆத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இந்த ஆத்தர் 10 புக்கு எழுதியிருக்காருன்னா, நான் இந்த புக்கு இப்போ வார் ஆஃப் பீஸ்னு வச்சுங்க, அடுத்த புக்கு வந்து ஏதோ ஒன்று பொன்னியின் செல்வன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துக்கும் இதே ஆத்தர் வராங்க, லியோ டால்ஸ்டாய்னா, நான் இந்த ஆப்ஜெக்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை பாஸ் பண்ணுறேன்னா, இந்த ஆத்தரை நான் பாஸ் பண்ணும்போது இது இங்கே பாருங்கள், இந்த ஆத்தருக்குள்ளே நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு லியோ டால்ஸ்டாய் பிரிண்ட் ஆகிடுவாங்க. சிம்பிளாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு வேறு ஒரு வேர்ட்ஸில் சொல்கிறேன் பாருங்கள். 4 பேராமீட்டரை இதே கிளாஸ்லேயே கொடுத்து நம்ம பாஸ் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ஆத்தரை வேறு கிளாஸில் வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆத்தர் 10 புக்கு யூஸ் பண்ணியிருக்காருன்னா 10 புக்குக்கும் ஒரு தடவை இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக இதுக்குள்ளே பாஸ் பண்ணிகிட்டு இருந்தால் லைன்ஸ் ஆஃப் கோட் அதிகமாகும். ஸோ இந்த ஆத்தரை இப்படி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கிளாஸை ஒரு ஆப்ஜெக்டாக வச்சு அந்த ஆப்ஜெக்டை இன்னொரு கிளாஸுக்கு பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம். இதுதான் உண்மையான கம்போசிஷன். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு கிளாஸில் ஒரு டேட்டாவை, ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு கிளாஸில் பாஸ் பண்ணுற பேராமீட்டருக்கு இந்த ஆப்ஜெக்டை கொடுத்தா அது ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எந்த பிரிண்ட்டுனா, இந்த ஆத்தர் எங்கேருந்து வருது, இங்கேருந்து. இதை எங்கேருந்து பாஸ் பண்ணுறோம், இங்கேருந்து. இந்த ஆத்தர் எங்கே போயிருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் இது. இந்த ஆத்தர்னா இது கிளாஸை வந்து எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் 4 தடவை புரிகிற மாதிரி சொல்லணும். நீங்கள் பாஸ் பண்ணி திரும்ப கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். தேங்க்யூ கைஸ்.